வணக்கம் முருகன் திருநெல்வேலி. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். இது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா நான் ஒரு 1000 ரூபாய்க்கு சட்டை எடுப்பேன். ஆனால் நான் ஒரு பிச்சைக்காரனுக்கோ இல்லை முடியாதவனுக்கோ கொடுக்கணுங்கும்போது அதேமாரி 1000 ரூபா கொடுத்து சட்டை வாங்கி கொடுப்பேனா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் கடவுளுடைய வார்த்தை அப்படி தான் சொல்லுது. நீ உனக்குன்னு செய்யும் பொழுது எவ்வளோ கரிசனை காட்டுவியோ அதே மாதிரி மற்றவங்களுக்கும் கரிசனை காட்டுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி கூட ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எப்படின்னா, ஒரு டிரைவர் பேசஞ்சரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பேசஞ்சரை இறக்கி அந்த பேசஞ்சர்ஸ் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறாங்க. ஆனால் அந்த டிரைவருக்கு ஒரு 50 ரூபா காசை கொடுத்து, நீங்கள் இந்த ரோட்டோர கடையில் ஏதாவது வெரைட்டி ரைஸ் வாங்கி சாப்பிட்டுக்கங்க, நாங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அந்த டிரைவர் பயங்கர இன்சல்ட் பண்ணி அந்த 50 ரூபாயை அவங்ககிட்ட திரும்ப கொடுக்குறாரு. அதாவது தான் வயிறு அப்படிங்கும் பொழுது ஒரு 200 மீல்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வயிறார சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது இன்னொருத்தனுடைய வயிறு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் என்னத்தை சாப்பிட்டா என்ன அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இதுதான் பீப்புளுடைய மென்டாலிட்டி, இன்க்ளூடிங் மீ. ஸோ இதை மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. உண்மையே நீ கடவுளுடைய பிரமாணத்தை கைக்கொள்கிறதா இருந்தால், நீ 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தேன்னா, நீ யாருக்காவது உதவி செய்யணும், யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அதே 1000 ரூபா சட்டையை அவனுக்கு எடுத்து கொடு. அதில் தான் உன்னுடைய அன்பு, இந்த நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய அந்த காரியங்களெல்லாம் இருக்குது. கிறிஸ்டினாலிட்டி இப்படி தான் செயல்படுது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. முயற்சி பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.